நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் தினம் ஒன்று பார்த்து வருகிறோம். இன்று திருக்குறளின் கடவுள் வாழ்த்தில் 4வது குறளை பார்க்கப் போகிறோம். 4வது குறள் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இதுதான் குறள். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இதுக்கு முன்னால நம்ம 3வது குறள் பார்க்கும்போது மலர்மிசை ஏகினான் வானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பொதுவாகவே இறைவனை நாம வணங்குறது, இறைவனை கிட்ட வேண்டுறது, இறைவனுடைய தயவை நம்ம கேட்கறது எல்லாமே நம்முடைய நல் வாழ்க்கைக்காகத்தான். முந்தைய குறள்ல நீண்ட ஆயுளை நமக்கு தரக்கூடியவர் ஆண்டவர் அப்படிங்கிற அந்த ஒரு அத திருவள்ளுவர்ல சொல்றாரு. மலர்மிசை ஏகினான் வானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். எப்படிப்பட்ட இறைவன்! அந்த இறைவனை நாம் உள்ளத்திலே ஏந்தி இருக்கின்ற அந்த இறைவனை, அவனை உள்ளே இருக்கக்கூடிய அவனை நாம் அவனை தொழுவோம் என்றால், அவனை பின்பற்றினோம் என்றால் நமக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். அப்படியானால் அப்படி நம்முடைய உள்ளத்தை நோக்கி நாம் இறைவனை தேடுவது என்பது ஒரு இறைவனுக்கு பிடித்தமானது. இறைவன் நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய எண்ணங்களிலே, எண்ணென்ற வழிகளிலே, நல்ல வழியிலே நடப்பதற்கு இந்த நம்முடைய உள்ளுணர்வு நம்மளை எப்படி வழி நடத்துகிறதோ அதையே நாம் இறைவனாக நாம் நினைக்கிறோம். நாம் அதைத்தான் இறைவனாக பாவிக்கிறோம். அந்த இறைவன் அவன் நமக்கு அவனுடைய வழி பிரகாரம் அவன் நம்முடைய உள்ளத்தில் இருப்பதை உணர்ந்து அதற்கு தக நடக்கும் பொழுது நமக்கு இந்த உலகத்திலே ஒரு நீண்ட ஆயுள் கிடைக்கிறது. இப்பொழுது இந்த 4வது குறளிலே திருவள்ளுவர் என்ன சொல்கின்றார் என்றால், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில. நீண்ட ஆயுளோட இருக்கும். நீண்ட ஆயுளோட இருக்கிறது மட்டும் போதுமா? துன்பம் இல்லாம இருக்கணும். அதுதான் உலகத்துல இத அடுத்தால அவர் சொல்றாரு. முதல்ல நீண்ட ஆயுளோடு நீங்க வாழணும்னு சொல்லும் போது, நீண்ட ஆயுள துன்பப்பட்டுக்கிட்டேயே நாம உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. வாழ்க்கையில எந்த விதமான இடும்பை எந்த விதமான நோய் நொடிகள், கவலை, இப்படியான எந்த விதமான இடும்பையும் நமக்கு இல்லாமல் வாழ வேண்டும். அதுதான் இந்த குறளிலே திருவள்ளுவர் சொல்கிறார். திருவள்ளுவர் இந்த நோய் நொடி இல்லாத, இந்த இடும்பை இல்லாத இந்த வாழ்க்கையை அவர் சொல்கின்றார் என்றால், நாம் இறைவனை நோக்கி கேட்கின்றோம். அந்த இறைவன் நமக்கு ஒரு மாடல். அவன் ஒரு மாடலாக இருந்து அவன் எப்படிப்பட்ட குணங்களை எல்லாம் உடையவன், அவன் எப்படிப்பட்ட நல்ல தன்மையெல்லாம் உடையவன், அப்படி நாம் இருந்தால்தான் நமக்கு இந்த இடுமையே இல்லாத வாழ்வு அமையும். இப்போ இறைவனுடைய அவன் நமக்கு மாடலாக இருந்து அவன் எதை சொல்கின்றான், எதை பின்பற்ற சொல்கின்றான்? அவன் என்ன சொல்கின்றான் என்றால், வேண்டுதல் வேண்டாமை
இறைவனை பொறுத்தவரையில இறைவன்கிற அந்த தத்துவம், இறைவன்கிற அந்த நாம் உள்ளுக்குள்ளே உணரக்கூடிய அது, இந்த இறைவன்கிறது அவன் நமக்கு சொல்லக்கூடியதை நமக்கு அவன் என்ன செய்து காமிக்கிறான்னா, வேண்டுதல் வேண்டாமை. எனக்கு இது வேணும், எனக்கு இது வேண்டாம். வேண்டுதல் அப்படிங்கிறது ஆசை. எனக்கு அது வேணும், இது வேணும் அப்படிங்கிற அந்த ஆசை. அது வேண்டாங்கிறது ஒரு வெறுப்புணர்ச்சி. ஆக இந்த இரண்டையுமே இறைவன் நமக்கு அவன் கற்றுத் தருகிறான். அவன் மாடலாக இருந்து, எப்பா நீ என்னை நோக்கி நீ கும்பிடுற, சரி ரைட்டு. அப்போ நீ உனக்கு இடுமைகளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாச்சுன்னா, நீ என்ன மாதிரி இருக்கணும். நான் அப்படித்தான் இருக்கிறேன். இந்த உலகம் தோன்றியது முதல் நான் என்ன ஒரு எண்ணத்தையும் எதையும் எனக்கு என்று எதையும் வைத்துக்கொண்டு அதற்காக நான் அல்லாடிக்கொண்டு எனக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்று நான் அதை சேர்ப்பதற்காக அதை அடைவதற்காக இப்படி பல்வேறு ஆசைகள். அதுதான் வேண்டுதல். இந்த வேண்டுதல் வேண்டாமை என்பது வெறுப்புணர்ச்சி. ஆக இந்த இரண்டையுமே இறைவன் அவன் ஆரம்பம் முதலே இதைத்தான் அவன் இந்த உலகத்தில் இறைவன் என்று சொன்னால் வள்ளுவரை பொறுத்த வரையில் அவன் இந்த மாதிரி வேண்டுதல் வேண்டாமை இதையெல்லாம் அவன் தெரிஞ்சு அதன் பிரகாரமே அவன் நடக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட இறைவனை நாம் பின்பற்றும் பொழுது அவன் என்ன செய்கிறானோ, இந்த உலகத்தில் இவ்வளவு காலம் இருந்தாலும் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே அவன் வரும் பொழுதுதான் ஒவ்வொருத்தரை பொறுத்தவரையில் இறைவன் உருவாகுகிறான். அப்படி வரும் பொழுது அந்த இறைவன் என்ன செய்கிறானோ, அவனுக்கு இதில் எதுவுமே இந்த உலகத்தின் மீது பற்று கிடையாது. வேண்டும் என்பதும் கிடையாது, வேண்டாமை என்கின்ற அந்த ஒரு வெறுப்புணர்ச்சியும் கிடையாது. அவன் எப்பொழுதும் ஒரு நீடித்த அவனுடைய ஒரு சமாதானத்தில் ஒரு அமைதியில் அவன் வாழ கற்றுக்கொண்டவன். இறைவன் எப்பொழுதும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இதே அந்த ஆசைகளற்ற அதே தன்மைகளை ஒவ்வொரு மனிதனும் பெற முடியும். அது இறைவனம் நாம் சொல்லும் பொழுது அந்த இறைவனிடமிருந்து அவற்றை நாம் கற்றுக்கொண்டு நாமும் அதை போல எந்த அமைதியான ஒரு மனநிலையிலே எந்த ஒரு விருப்பு வெறுப்புகளோடு நாம் வாழும் பொழுது எத்தனை விருப்பு வெறுப்புகளை காண்பிக்கின்றோம். எண்ணிக்கையே அடங்காத விருப்பு வெறுப்புகள். இதுகளெல்லாம் நம்மளை இதுகள் எல்லாம் நமக்கு வருவதனால் எத்தனை துன்பங்கள் அடைகிறோம். இந்த துன்பங்கள் எல்லாம் அடையாமல் இருப்பதற்கு அமைதியான ஒரு மனநிலை. அவன் எப்படி இருக்கிறானோ, அவன் எதையும் வேண்டும் வேண்டாம் என்று சொல்லாத அந்த மனநிலையிலே அவன் இருக்கிறானோ, அதை போலவே நாமும் அப்படி இருந்தால்தான் நமக்கு இந்த இடும்பை கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எதிலையுமே ஒரு அமைதியான ஒரு மனநிலையிலே இருந்து பாருங்கள். அமைதியான மனநிலையிலே எந்த விதமான மாச்சரியங்களான எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், பல ஆசைகள், பல வெறுப்புகள், இதுகளை எல்லாம் நீங்கள் நீக்கி இவற்றையெல்லாம் நீக்கி ஒரு அமைதியான மனநிலையிலே நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த உலகத்தில் எந்த துன்பமுமே வராது. நீங்கள் கோபப்படவும் எதையும் அடைவதற்கு முயற்சி பண்ணவும் நார்மல் லைஃப் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதை நாம அந்த வாழ்க்கை முறைகள்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால்
எதிலேயுமேயே ஒரு அமைதியான உள்ளத்தோடு இப்படி நாம் வாழ பழகும் பொழுது நம்முடைய எல்லா குணங்களுமே அதிலே ஒரு இந்த அமைதியான நம்முடைய மனநிலைக்கு தகுந்தாற்போல் நாம் எல்லா வேண்டுதல் வேண்டாமை என்கின்ற இந்த குணங்களை எல்லாம் நாம் விட்டுவிட்டு அமைதியான வாழ்க்கையை நாம் தொடங்கணும் என்றால் எந்த கட்டத்திலும் நமக்கு துன்பங்களே இல்லை. ஆசையே எல்லா துன்பங்களுக்கும் காரணம் என்று புத்தர் சொன்னார். அதே அடிப்படை தான். இதனாலெல்லாம் நாம் எவ்வளவோ அலக்களிக்கப்படுகிறோம். இதையெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த வேண்டுதல் வேண்டாமே நமக்கு அந்த இறைவன் எப்படி இருக்கிறானோ அப்படியே நாம் இருந்தோம் என்றால் நமக்கு இடுமைகள் இல்லை என்பதை சொல்லிக் கொள்கின்றேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.